ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பிளெயின் பிரியாணி. நம்ம எந்தவித காய்கறியும் எந்தவித மீட்டும் இல்லாமலும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். குஸ்கா பிரியாணி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போது இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதும். இந்த குவான்டிட்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு குஸ்காக்கு வந்துட்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது. இது கூடவே குஸ்காக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான். ஸோ கலர் வந்துட்டு நல்லாவே கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா தான். நீங்கள் கடையில் வாங்கி கூட நீங்கள் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். ஸோ புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு இருக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அந்த மெஷரிங்கில் வந்துட்டு நான் இன்றைக்கி தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குஸ்கா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குருணை அரிசி தான் எடுத்திருக்கேன். ஹோட்டலெலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குருணையில் தான் குஸ்கா செய்வாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி குருணை அரிசியை தான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த அரிசி எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக புதினாவும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பிரியாணிக்கோ இல்லை குஸ்காக்கோ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் லெமன் சேர்க்குறனால வந்துட்டு சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது கூடவே மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் வெயிட் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. நம்ம தண்ணி வந்துட்டு கரெக்டாக வச்சோம்னா அடி பிடிக்காமல் வந்துடும். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இது கூடவே நீங்கள் தயிர் பச்சடி இல்லைன்னா பிளெயின் சால்னா சிக்கன் சால்னா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.